திரு பொங்கலூர் மணிகண்டன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். கடும் தாக்குதல்கள், நம்பிக்கை துரோகி, ஈரோட்லேயே டெபாசிட் போச்சு, ஈரோடு ரகசியம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறார். தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைவதை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோல்வி அடைவதை சுட்டி காட்டி பேசுகிறார் அண்ணாமலை. இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க திரு பொங்கலூர் மணிகண்டன்? இல்லை, திரு அண்ணாமலையோடைய அரசியல் இந்த காலத்தை எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தடாலடியா பேசுறதுங்க, அகிம்சைவாதி மாதிரி பேசுறது, அதாவது அரசியல்ல தான் மட்டுமே நேர்மையான மாதிரி பேசுறது. இன்னும் சொல்ல போனா அவரை நம்பி போனவர்களோட நிலைமை எல்லாம் பாரு. கடந்த நாடாளுமன்ற உதாரணம் எடுத்துங்க, தேசிய ஜனநாயக கூட்டி பிரச்சாரம் கொண்டு நடந்து பார்த்துப்போம். இப்ப அதுல ஓபிஎஸ் வந்தாரு, டிடி வந்தாரு, எல்லா தகவலையும் வர வச்சாங்க. திரு அண்ணாமலையும் பேசினார் பார்த்தோம். இப்போ அவங்கள எத்தனை வாக்குகள் இருக்குதுங்க, மன்னிக்கு எத்தனை கட்சிக்கால் மாதிரி இருக்குன்னு பாருங்க. இப்போ கடுமையான போராட்டம், கடுமையான உழைப்பு, அர்ப்பணிப்பு, உணர்வு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் பற்றி பேசுறாருங்க. ஆனா உண்மையை சொன்னா பாமகவை குட்டிச்சோராக்கி போட்டாரு அன்புமணி, மன்னிக்கவும் அண்ணாமலை. அப்ப இவர் போய் அடுத்த கட்சி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. இப்போ அண்ணாமலையினுடைய நோக்கம் என்னங்க? தன்னுடைய கட்சியை வளர்த்துவதா, அல்லது அதிமுகவை தினந்தோறும் திட்டி தீர்த்து தன்னோட கூட்டணிக்கு வராமல் தனக்கு எம்பிக்கான வாய்ப்பு போச்சு, மத்திய அமைச்சர் கனவு இருந்தா அது போயிருச்சுங்க, அந்த கோபத்தில் பேசுறாரான்னு தெரியலீங்க. ஏன்னா அதிமுகவுக்கு அண்ணாமலை தேவையே இல்லைங்க. ஆனா அண்ணாமலைக்கு நிச்சயமா அதிமுக தேவைப்பட்டது. அந்த தேவையை அதிமுக உணர்ந்து கொண்டதை தவிர்த்துதுங்க. இந்த மாதிரி உள்மனதில் அண்ணாமலைக்கு ஆழமான கருத்துகள் இருக்கிறது என்பதை முன்கூட்டியே யூகித்தின் அடிப்படையில் தான் அதிமுக கூட்டணியை முடித்துக் கொண்டதுங்க. அப்போ கூட்டணி நீடித்ததை நல்லா யோசிச்சு பாருங்க. நிச்சயமா பல இடங்களை வெற்றி மத்திய அமைச்சர் இடம் பெற்றிருப்பாரு, இன்னும் ஆட்டம் போட்டிருப்பாரு. இவருடைய ஆள் மனதில் உள்ள அத்தனையும் இப்பவே வெளிப்பட்டுருச்சு. இவர் இன்னும் அதிகாரத்துக்கு என்ன ஆகுங்க? இப்ப நிச்சயமா சொன்னா இயற்கையே அதிமுகவுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்து பாஜகவிடம் வெளியேற்றுவதுன்னு கருதுறேன். ஏன்னா பாஜக வளர்வது என்பதை விட அண்ணாமலை மிக ஆபத்தான என்பதை தெல்ல தெளிவாக கடந்த காலத்துடைய அரசியல் முழுமையா தெரியுதுங்க. இப்ப நீங்க பாமகவை கடுமையா திட்டினாரு, ஓபிஎஸ் கடுமையா திட்டினாரு, தினகரன் பேசினாரு, சசிகலாமையார் பேசினாரு, இப்ப அண்ணன் எடப்பாடியார் பேசிட்டு இருக்காரு. என்ன காரணம் பாருங்க. அதாவது வாக்கு வங்கி இல்லாத 10 பேரை கொண்டு வைத்துக் கொண்டு மிகப்பெரிய பலத்தை உருவாக்கி கொண்டு போல தோட்டத்தை உருவாக்கி கொண்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாருங்க. இவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன, அவருடைய அரசியல் வயது என்ன, இவர் பேசுகிற வார்த்தையோட நாகரிகம் என்ன பாருங்க. ஒரு பெரிய என்ன பக்கத்தில் இருக்காருங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.